எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 8-10 வரைக்கும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே சஞ்சரித்து உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த வார்த்தையினால் எங்களை தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். சோர்ந்து போன ஆத்துமாக்கள் ஆண்டவரே பலப்பட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஆவியில் தளர்ந்து போயிருக்கிற ஆண்டவரே யாருடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஆவியில் உயிர்ப்பித்தல் நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் காணப்படுகிற போராட்டத்தில் ஒரு சுகத்தை கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் மேலே கர்த்தர் மகிமைப்படுவீராக. நாங்கள் நிரப்பப்பட்ட பாத்திரமாய் செல்ல நாங்கள் வேண்டுகிறோம். உமக்கே மகிமை கனம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பொதுவாக வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்லப்படுகிற ஒரு 3 கேள்விகள் உண்டு. அந்த 3 கேள்விகளில் அடிப்படையில் ஆபிரகாமுடைய வாழ்க்கை குறித்து இன்று நாம் பார்க்கலாம். Where did I come from? நான் எங்கிருந்து வந்தேன்? Why am I here? நான் எதற்காக எங்கு இருக்கிறேன்? Where I am going? நான் எங்கே போகிறேன்? வேதத்தின்படி பார்க்கும்போது மனிதர்களை கர்த்தர் மண்ணிலிருந்து எடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அப்போ அந்த ஆதாம் அவருடைய சந்ததியிலிருந்து இன்றைக்கு ஒரு தகப்பன் தாய் மூலமாக நாம் குழந்தையாக உலகத்தில் வருகிறோம். இப்போ எங்கிருந்து வருகிறோம்? தேவன் நம்மை படைத்தார். தேவனால் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். விசுவாசிக்கிற வராமல் சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்துறாமல் சொல்லுங்க. நல்ல கரங்களை உயர்த்து. வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதியிலேன்னு சொல்லும்போது ஒரு 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 மனுஷன் அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற பூமி, வானமண்டலில் இருக்கிற சூரிய சந்திர நட்சத்திரங்கள் உருவாவதற்கு முன்பதாக அல்லது அந்த ஆரம்பம் என்று சொல்லும்போது இதெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக அப்போ கர்த்தர் இருந்திருக்கிறார். அதனால்தான் யோவான் சொல்லும்போது அந்த இடத்துல தேவன் சொல்லிட்டு வரும்போது அப்போ இயேசு இல்லைன்னு கேட்டால் திருத்துவத்தில் அவரும் இருக்கிறார். அதைத்தான் யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. யார் அந்த வார்த்தை என்று சொன்னால் அவர்தான் வெளிப்பட்ட இயேசு என்று யோவான் எழுதுகிறார். கரங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா? அப்போ படைப்பின் நேரத்தில் இயேசு இருந்தார், ஆனால் வார்த்தையாக இருந்தார். மனுஷனாய் வந்தது 2000 வருடங்களுக்கு முன்பதாக கன்னி மரியாளுடைய வயிற்றில் பெத்லகேம் என்கிற ஊரில் அவர் பிறந்து நாசரேத் என்கிற ஒரு ஊரில் அவர் வளர்ந்தார். இப்போ என்ன கவனிக்கிறேன்னா, அப்போ ஒரு மனுஷனாகிய நான், ஒரு மனுஷியாகிய ஒரு பெண் அல்லது ஆண் பெண் எங்கிருந்து வந்தார்கள் சொன்னால் அவர்கள் கடவுள் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதனாக ஆதாம் ஏவாள் மூலமாக அந்த சந்ததியில் வந்த பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஓகே, அடுத்தது இப்போ ஏன் இருக்கிறோம்? ஓகே, வந்துட்டோம், ஏன் இருக்கிறோம்? அதை வந்துட்டோம், என்ன பண்ணுறது? ஒரே தலைவலி, என்ன பண்ணுறது? ஏன் வந்து எனக்கே புரியல. சில வாலிப்பிள்ளை என்ன பண்ணணும், என்னை ஏன் பெத்தன்னு கூட கேட்குங்களா? சில பிள்ளைகள்லாம் கேட்குறாங்களா? கேட்கலீங்களா? ஒரு 13, 14 அப்படிலாம் வரும்போது என்ன பண்ணோம், கொஞ்சம் துடுக்க கேட்குற வயசு இது. அப்படி தான் கேட்பாங்க பிள்ளைங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, சரிங்களா? ஏன் இருக்கிறோம்? இதில் தான் நிறைய குழப்பம். என் பிள்ளைக்காக இருக்கிறேன், என் பொண்ணுக்காக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, டயலாக்லாம் விடுவாங்க, படைத்தவரை விட்டுருவாங்க. எப்போ வந்ததே யார் மூலமாக தான் சொல்லுங்க பாலா? அப்பா அம்மா கரெக்டு தான். அந்த அப்பா அம்மா உருவாக்கி உலகத்தில் வைத்த முதல் தகப்பன் தாயை வைத்தது யார் தான்? கர்த்தர். அப்போது அவர் மூலமாக வந்ததுனால் இங்கே நான் ஏன் இருக்க வேண்டும் என்கிற கேள்விகளுக்கு எவ்வளோ பணம் சம்பாதிக்கணும், இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், நான் கற்ற வீடை எல்லாரும் வந்து பார்த்துக்கினே இருக்கணும். அல்லேலூயா. இல்லை சொல்ல மாட்டேங்க பார்த்தீங்களா? நான் நகை போட்டுன்னு போனால் என்ன தான் ரோட்டில் எல்லாம் பார்க்கணும். ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் புள்ள என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமா, என் பொண்ணு என்ன படிச்சு தெரியுமா, எல்லாம் என்னை பார்த்து என்ன பண்ணணும், கேள்வி கேட்கணும். இதுதான் என் லட்சியம். லட்சியத்தை அநேகர் தவறான இடத்தில் ஆரம்பிக்கிறார்கள். They are starting their mottos or purpose in the wrong place. Even the Christians, even today's young generation. ஏன்னா அறகுறைய வேதத்தை படிக்கிறது, அறகுறைய கடவுள்கிட்ட வந்து ஆராதனை பண்ணிட்டு ஏதோ ஒரு காணிக்கை போட்டு போகிறதுல வருகிற விளைவு.
இந்த தேவன் படைத்த தேவன் என்று சொன்னால் ஏன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்தார் என்று அவர்கிட்ட கேட்டால் தான் நீ ஏன் வாழணும், இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நோக்கம், அந்த நோக்கத்தை நான் ஏன் வச்சுருக்கிறேன்றதை அவர்கிட்ட கேட்டால் தான் அவர் சொல்லுவார். உனக்கு இது வேலை, உனக்கு இது படிப்பு, நீ இப்படி வாழணும், இதை லட்சியமாக வைத்து வாழணும், நீ முன்னேறணும், எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும்? கரங்களை வைத்து ராமே சொல்ல முடியுமா? அது ஒரு கார்பெண்டர் வேலையாக இருக்கலாம், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரராக இருக்கலாம். எத்தனை பேர் கரங்களை வைத்து சொல்ல முடியும்? எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அது ஈவன் சாதாரண வேலையாக இருக்கலாம், ஒரு கூலி வேலையாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம், தவறே கிடையாது. லட்சியம் உண்டு. ஒரு பெரிய படித்து கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணி ஏமாற்றுகிற ஒரு படித்தாளை விட படிக்காமல் ஒரு சாதாரண வீட்டு வேலை செய்கிற, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை கூட திருடாமல் இருக்கிற உண்மையுள்ள தேவ பிள்ளைகளை கடவுள் நிச்சயமாக உயர்த்துகிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக. எதுவுமே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் கையை தூக்க மாட்டோம் நம்மளாம். இன்னைக்கு உலகம் எந்த அளவுக்கு நல்ல படிப்பில் உயர்ந்திருக்கிறார்கள், பகட்டான வாழ்க்கை, நல்ல பணம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல நகை இருக்குது, அவங்களுக்கு சொந்தக்காரங்க 100 பேர் பின்னாடி வருவாங்க, இவங்களுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க, அலட்சியமாக நினைக்கும். ஆனால் அவர்கள் உண்மையாக இருக்கிறாங்களாம் கர்த்தர் பார்க்கிறார். அவர்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று கர்த்தர் பார்க்கிறார். அப்போ இந்த உலகத்தில் ஏன் நான் இருக்கிறேன்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்டால் பதில் வரும். ஆமென் சொல்ல மாட்டிங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எங்கள் கிட்ட கேட்டால் ஒரு 50% சொல்ல முடியும். ஜபம் பண்ணி வேதத்தின்படி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் சபைக்கு எப்படி வரீங்க போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஆடுகள் என்று சொன்னால் நாங்கள் மேய்ப்பனு கொஞ்சமாக தெரியும். ஆண்டு சொல்லுவார், அல்லேலூயா, சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? தீர்க்கதரிசிகளுக்கு சொல்லாது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவார் ஆண்டவர், அல்லது அவர்கள் மூலமாக எங்களுக்கு சில காலம் உணர்த்துவார். அதை வைத்து சில ஆலோசனை சொல்லுவோம். ஒரு சில உண்மையாக ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து பிரச்சனைகளையும் ஷேர் பண்ணி ஜெபிப்பார்கள். அதனால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுகிறது நாங்கள் அல்ல, யார் தான்? கர்த்தர் தான். எதுவும் பேர் விசுவாசிக்கிறேன். அதை மறுபடியும் அங்கே வச்சிடணும். சொல்லிட்டதுனால அவர் பார்த்துக்கார், பாஸ்டர் பார்த்து சொல்லிட்டு நீங்கள் நினைத்தா அது நோ ப்ராப்ளம். அதெல்லாம் முடியாத காரியம். கர்த்தர் தான் அதை சால்வ். ஆனால் அதே சமயத்தில் சொல்வது நல்லதான் சொல்லுகிறேன்ல, நீங்கள் சொல்லணும். ஒருவருக்கு சில காரியங்களை அறிக்கை கூட பண்ணணும், குடும்பத்தில் கூட அறிக்கை பண்ணணும், ஊழியக்காரத்தில் கூட சில காரியங்கள் சபை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருந்தால் அறிக்கை பண்ண நல்லது. அந்த அறிக்கை பண்ணாமல் இருந்தால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றம், பொருளாதாரத்துக்கு ஒரு வேலை தடையாக கூட இருக்கலாம். சபைக்கு இடரல் உண்டாக்குன காரியம் நல்லா கவனிச்சிக்கணும். உங்கள் குடும்ப பிரச்சனை உங்கள் குடும்பத்தோடு ஒப்புரவாயிடணும். வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வேலை ஸ்தலத்தை ஒப்புரவாயிடணும். அதே சமயத்தில் கிறிஸ்தவனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பினா சரியாகிடலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ரிலீஃபாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தைரியமாக போவீங்க. உறவினருக்குள்ளாக சில பிரச்சனைகள் வருகிறதா, அவங்ககிட்ட சொல்லி என்ன பண்ணோம், சால்வ் பண்ணிக்கணும். அவங்க கேட்டால் சரி, கேட்கலையா ஓகே சோத்திரம், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒத்துக்கினேன், நான் அறிக்கை பண்ணிட்டேன். அவங்க என்ன பண்ணுறாங்க, இறங்கி வர மாட்டேங்கிறாங்க, அவங்க அறிக்கை பண்ண மாட்டேங்கிறாங்க, அல்லது அவங்க என்ன தான் தப்பாக நினைக்கிறாங்கன்னா அது கர்த்தர்கிட்ட விட்டுற வேண்டியது தான். என்னால் முடிந்த அளவுக்கு நான் மன்னிப்பு கேட்டேன், நான் ஒப்புரவானேன், நான் நேசிக்கிறேன், நான் உதவி கூட செய்கிறேன். ஆனால் அவங்க அதுக்கு தூரம் விலகி போனால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, இப்போது இந்த உலகில் இருக்கிற நாட்கள் தான் மிக முக்கியமான நாட்கள். எத்தனை பார்த்து நம்புறீங்க? தான் இதில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதில் ஒன்று தான் இந்த உலகத்திற்கு என்னை அல்லது நம்மை கொண்டு வந்த இரட்சகரை அறிகிற அறிவு தேவை. அது மாத்திரமில்லாமல் அறிந்த பிறகு அவருடைய வழிகளில் நடக்கிறதான ஒரு முதிர்ச்சியான அனுபவம் தேவை. நிறைய பேர் அதில் முன்னேறுகிறார்கள், நிறைய பேர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தளர்ந்து போய் பிரச்சனைகள், வியாதிகள், பண கஷ்டங்கள், மனுஷனால் வருகிற நிந்திரைகள் என்று சொல்லி கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட ஒரு விதை போல அது சூடு ஏற என்ன பண்ணுது, விதை என்ன பண்ணி போதான் சொல்லுங்கள், விதை என்ன பண்ணுது, தீந்து போகிறது. ஆவிக்குரிய வளர்ச்சி அவங்களுக்குள்ளாக பலவீனப்பட்டு அவர்கள் இல்லாமல் இடம் போயிடுறாங்க, சபையில் காணாமல் போயிடுறாங்க. ஏன் நான் வந்தேன், ஏன் கர்த்தர் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறார், ஏன் சபைக்குள்ள ஒரு விசுவாசியை வைத்திருக்கிறார்ங்கிற நோக்கத்தை புரியாததினால் வருகிற விளைவுகள். மூன்றாவது கேள்வி, நான் எங்கே போகிறேன்? சொல்லுங்க பாலாம். எங்கே போகிறோம்? எங்கேயோ போயினே இருக்கிற, எனக்கே தெரில, எங்கே போகிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி நமக்கு சில நேரத்தில் இந்த இரண்டாவது கட்டத்தில் இருக்கிற பார்த்தீங்களா, உலகத்தில் ஏன் இங்கே இருக்கிறன்ற பிரச்சனைகள் ஒரு மனுஷனை எங்கு போக வேண்டும் என்கிறதான
அந்த பாதையை விட்டு அவர்களை வழி விலக வைக்கிறது. இன்க்ளூடிங் காட்ஸ் சர்வன்ட்ஸ், தேவ மனிதர்களையே வழி விலக வைக்கிறது. உதாரணம், யூதாஸ் தேவனோடு இயேசுவோடு இருந்தான், ஊழியம் செய்தான், அப்போஸ்தல பட்டத்தை பெற்றான். பண ஆசை அவனை தூண்டின போது சத்துருவுக்கு இடம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்து தன் வாழ்க்கையை தவறாய் முடித்து கொண்டான். பேதுருவும் இயேசுவை தூஷித்தான், மறுதலித்தான், சத்தியம் கூட பண்ணான். ஆனால் மனங்கசந்து அழுது மீண்டுமாக இயேசுவிடம் நின்றான், ஊழியத்தை பெற்றான், 3000 பேரை கர்த்தருடைய ரட்சிப்புகள் நடத்தினான். இதான் வித்தியாசம். அப்போது நான் எங்கே போகிறேன், எங்கு போக வேண்டும் என்கிற லக்கு தெரியவில்லை என்று சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் நோக்கத்தை விட்டு வழிவிலக பண்ணுகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய பரலோக வாழ்க்கை நித்திய ஜீவனை இழந்து போவதற்கு இது ஒரு வழியாக அமைந்துவிடும். இந்த காலை நேரத்தில் இது எல்லாருக்கும் உண்டு. ஒருத்தருக்கு இருக்குது, ஒருத்தருக்கு எல்லாம் கிடையாது. ஒருத்தர் ஏன் நிற்கிறாங்கன்னா அவங்க விசுவாசத்தில் இந்த ஆபிரகாமை போல நின்று பார்க்குறாங்க. ஒருவர் என்ன பண்ணுகிறார்கள், அந்த விசுவாச வாழ்க்கையில் நிற்பதற்கு பலனற்று போய் பின் வாங்குகிறார்கள். ஆபேலை குறித்தும் விசுவாசத்தை குறித்து பேசுகிற அந்த லிஸ்ட்டில் அவன் பேர் வருதுங்களா? 4வது வசனம் 11:4. ஓகே, முதல் வரி சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல், சொல்லுங்க பாலாம், விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும், எத்தனை காரங்களும் தாமே சொல்ல முடியும். நாம் செலுத்துகிற காணிக்கை நல்லா கவனிக்கணும். உங்களுடைய உழைப்பிலிருந்து நீங்கள் கொடுக்கறதுல அந்த உழைப்புடைய தொகை கம்மியாக இருக்கலாம், ஆனால் மேன்மையானதாக இருக்கணும். சொல்ல புரியுதுங்களா? நிறைய கொடுத்து மேன்மையானதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் தேவன் அதில் பிரியப்பட மாட்டார். ஏழை விதவை கொடுக்கிறாள், தன் வாழ்க்கைக்குரியதில் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டான், கொஞ்சம் தொகை தான். ஆனால் ஐஸ்வர்வான்கள் நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய போடுகிறார்கள். ஆனால் இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார், இவர்களை விட இந்த ஏழை விதவை என்ன பண்ணுகிறாள், அதிகமாய் போடுகிறாள். அப்போ நல்லா கவனிக்க, நம்ம கணக்கில் தான் குவான்டிட்டி எவ்வளவு, 100 ரூபாயா 500 ரூபாயா 1000 ரூபாயா அப்படின்றது. ஓகே, நம்முடைய உழைப்பிலிருந்து நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து வருகிறதுல கொடுத்தலில் உண்மையாக இருந்தால் அது மேன்மையான பலி. அதே சமயத்தில் நம்முடைய உழைப்பு வருமானத்திலிருந்து கொடுப்பதில் மேன்மையற்ற விதத்திலும் கொடுக்க முடியும். ஒன்று, எதை கொடுக்கிறோம், எப்படி கொடுக்கிறோம். இரண்டாவது, அந்த மனநிலை, உண்மையாகவே கடவுளை பிரியப்படுத்தி கொடுக்கிறேன்னா இவன் என்னை விட பேர் வாங்கிக்குவானா அப்படின்ற எண்ணத்தோடு கொடுக்குறோம். சொல்லுது நல்லா புரியும் நினைக்கிறேன். ஓகே, ஏதோ மொத்தத்தில் ஆபேல் அவனுடைய பெயர் எதில் வந்திருக்குது, விசுவாசிகளுடைய பட்டியலில் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும் இந்த காலை நேரத்தில்? அதனால் அவன் பேர் அதில் வந்ததுனால அவன் ரொம்ப நாள் வாழ்ந்தான், காயின் கொஞ்ச நாள் வாழ்ந்தானா? சொல்லுங்க பாலாம். காயினுடைய வாழ்க்கை எவ்வளோ நாள் இருந்துச்சு, ஆபேல் வாழ்க்கை எவ்வளோ நாள் இருந்துச்சு? முதலில் மறித்தது யார் சொல்லுங்க, யாரை மறித்தது? ஆபேல். அப்போது நீதிமானா வாழ்ந்தா ரொம்ப நாள் வாழ்ந்துலாம் சொல்லிட்டு நம்ம சில நேரத்தில் சொல்ல முடியாது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். அப்போ நல்லா கவனிக்க வேண்டும். சில நேரத்தில் நீதிமான்கள் தான் கொல்லப்படுவார்கள், நீதிமான்கள் வாழ்க்கையில் தான் உபத்திரவங்கள் அதிகமாக வரும். ஆனால் இதில் ஒன்று, விசுவாசத்தை விடாமல் இருக்கிறோமா? விசுவாச வாழ்க்கைக்குள்ளாக வருகிற போராட்டங்களில் நான் எங்கு போக வேண்டிய நபர், என் வாழ்க்கை எங்கே போய் முடியணும் அப்படின்னா, என்னை ஆரம்பித்த கடவுள், மண்ணில் இந்த உலகத்தில் உருவாக்கின ஒரு தாய் தகப்பன் மூலமாக இந்த உலகத்தில் நான் கொண்டு வந்த அதே கடவுள்கிட்ட என் ஆவி போய் நிற்க வேண்டும். விசுவாசிக்கிற ராமே சொல்லுங்க பாலாம், கரங்களை ஊற்றி ராமே சொல்லுங்க பாலாம். இயேசு என்ன பண்ணார் கடைசியாக சிலுவையில் இருக்கும்போது, பிதாவே உம்மிடத்தில் என் ஆவியை ஒப்புக்கிறேன். எத்தனை பேர் ராமே சொல்ல முடியும் பாருங்கள். அவருடைய வேலை முடிஞ்சிச்சு, அதான் சொல்லுகிறார். முடிந்தது சொல்லும்போது அர்த்தம் என்னன்னா, இட் இஸ் பெய்ட். இந்த மனு உலகத்திற்காக கொடுத்து தீர்த்து விட்டேன் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையா அந்த முடிந்தது என்ற அர்த்தம். இட் இஸ் பெய்ட். உனக்காக ஒரு 10,000 ரூபாய் அந்த அந்த வட்டி கடையில் கொடுக்கணுமா, அதை நான் கட்டுறேன் என்று சொல்லி ஒரு நபர் வந்து கொடுக்குறாருன்னா, அது மாதிரி பேங்க்கில் 1 லட்சம் என் பேரில் கடன் இருக்கிறது, முடியல. அப்போ இன்னொரு வந்து சொல்லுகிறார், உனக்காக நான் வந்து அந்த 1 லட்சத்தை அடைக்கிற ஒருத்தர் நபர் வந்து சொல்லுகிறாருன்னா, எப்படி அந்த பேங்க்கில் வந்து கொடுத்தப்பட்ட பிறகு இந்த ரசீது கொடுப்பாங்கல்ல, அவ்வளோதான், கேன்சல், முடிஞ்சு விட்டது.
இந்த கடன் முடிந்து விட்டது என்று ஒரு ரசீது கொடுக்குறாங்க பாருங்கள். அது மாதிரி ஆண்டவராக இயேசு சிலுவையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை முடிந்தது என்பதற்கான அர்த்தம் இட் இஸ் பெய்ட். மனு மக்களுக்காக அல்லது மனிதர்களுக்காக பாவ கடனை நான் கொடுத்து தீர்த்து விட்டேன், என்னுடைய ரத்தம் என்னுடைய உயிர் மூலமாக. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அதுக்கு அப்புறம் தான் சொல்லுகிறார், பிதாவே உம் கரத்தில் என் ஆவி என்ன பண்ணுகிறேன். அப்போ எங்கு ஆரம்பித்தப்பட்டதோ நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஆவி எங்கே தான் முடியணும்? அவர்கிட்ட தான் முடியணும். கசப்பில், வெறுப்பில், வைராக்கியத்தில் பின்வாங்கி போய் அல்லது பாவத்தோடு கூட நம்முடைய ஆத்மா அல்லது ஆவி முடியும் என்று சொன்னால் அது வேறு விதத்தில் நடைபெறும். ஆகவே நான் எங்கு போகிறேன் என்று சொன்னால் என்னை படைத்த தேவனிடத்தில் என் ஆத்மா போய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிங்க? எத்தனை பேர் ஆண்டுகிட்ட போயின்னு இருக்கிறீங்க? அந்த வழியை விட்டுறாதீங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விடாதீங்க, எவ்வளோ ஏமாற்றம் வந்தாலும் விடாதீங்க. உங்கள் ஜபம் எவ்வளோ கேட்கப்படவில்லை என்று சொன்னாலும் விட வேண்டாம். விட்டிங்கன்னா ஆண்டருக்கு லாஸ் கிடையாது. ஏன்னா அவர் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டார். கொடுக்கறதுல ஜீவனை கொடுத்துருக்கார், ரத்தத்தை கொடுத்துருக்கிறார். இதை விட என்ன செய்யணும்? இதை விட அவர் வேறு என்ன செய்யணும்? சபைக்குள்ளே நம்மளை இணைத்து இருக்கிறார். மணவாட்டி என்கிற ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளைகள் என்கிறதான உரிமையை கொடுத்துருக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா, பரிசுத்த ஆவி என்கிறதான கிருபையை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்க பாலா? இன்னும் சொல்ல போனால் இந்த வேதத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். திஸ் இஸ் த கிரேட் புக் இன் த வேர்ல்ட். இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய புஸ்தகங்களே இது சிறந்த புஸ்தகம். இதை ஒரு மனுஷன் ஒழுங்காக படித்து ஒழுங்காக இதுபடி நடந்தால் அவன் பெரிய ஆள் ஆகிடுவான். பெரிய ஆள் ஆகிடுச்சு மறுபடியும் வெறும் பணத்தை பற்றி நான் சொல்லலை, அவன் சிறந்த ஒரு மனிதனாக மாற முடியும். கண்டிப்பாக அவன் தலைமுறையை இதுக்காக ஆசீர்வதிக்க விடவே மாட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தகப்பன் தாய் கடனில் ஒருவேளை வறுமையில் ஏழ்மையில் வாழ்ந்து கடவுளுடைய வேதத்துக்கு பயந்து வாழ்ந்தா அவங்க ஒருவேளை ஏழையாகவே மறித்தாலும் அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தை நிமித்தம் அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியத்து கொடுப்பார். அவங்க பிள்ளை பட்டினி இல்லாமல் வாழ வைப்பார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் பார்த்ததில்லை என்று சங்கீதக்காரன் சொல்லுவேன். விடமாட்டான். ஆனால் ஒரு சந்ததி கஷ்டப்பட்டு தான் போக வேணும்னு இருந்துச்சுன்னா போய் தான் ஆகணும். நீங்கள் இல்லை ஒருவேளை நீங்கள் உழைக்கிறீங்க, கடவுளுக்கு கொடுக்குறதுல உண்மையாக இருக்கிறீங்க, அல்லது சூழ்நிலைகள் உங்களுடைய திறமை நல்லா பயன்படுத்துகிறீங்க, நல்லா ஆண்டுக்குள்ளாக உத்தமமாக இருந்து வாழறீங்களா, கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பொருளாதாரத்தை உயர்வை கொடுக்க முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம இருக்குது சிட்டி, கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய நிலைமை குறித்து எனக்கு தெரியாது ரொம்பலாம். ஏன்னா அங்கெல்லாம் விவசாயம் பண்ணி மழை பொய்த்து போயிட்டா சிரமப்படுறவங்க இருக்கிறான். விவசாயம் பண்ணி பூச்சி வச்சிடும், விவசாயம் பண்ணி வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும். கடன் வாங்கி விவசாயம் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தற்கொலைலாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு தேவ பிள்ளையை எப்படியா இருந்தாலும் கர்த்தர் போஷிப்பார். இதுதான் வேதத்தினுடைய ரகசியம். இல்லை பொருளாதாரத்தை நல்லா வச்சுருக்கணுன்னா அதுக்கு சின்ன வழிமுறைகளை வச்சுருக்கிறார். இல்லை எனக்கு இப்போ இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நான் போனால் போதும், நான் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் வாழ்ந்ததுன்னா அவர்கள் வறுமையிலும் பசியிலும் இருந்தாலும் அடுத்த சந்ததிக்கு நன்மையை கர்த்தர் வழங்காமல் இருக்க மாட்டார். அதான் மீண்டும் சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஸோ அப்போ என்ன ஃபோக்கஸ் என்று சொன்னால், நான் எங்கே போகிறேன், நான் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன்னா உலகத்தில் எவ்வளோ சம்பாதிக்கணும், எவ்வளோ புகழ் வாங்கணும், எவ்வளோ பேர் வாங்கணுன்றது தான் என் லட்சியமா? முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் என் வாழ்க்கை இருக்க வேண்டும். தட் மீன்ஸ் நித்திய ஜீவனுக்குள் என் வாழ்க்கை போக வேண்டும் என்பதற்காக முதலிடம் கொடுத்து நான் வேலை செய்கிறேன். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். எது? பரலோக வாழ்க்கை அல்லது தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. இதை முன்வைத்து நான் வாழ்கிறேன், என் படிக்கிறேன், என் வேலை செய்கிறேன், என் தொழிலை செய்கிறேன், அல்லது மற்ற பிரயாசங்களை படுகிறேன்னு சொன்னால் அது தவறு கிடையாது. அநேகர் வேலைக்காக கிறிஸ்துவை விடுகிறது உண்டு, தொழிலுக்காக வேதத்தை சபையை மறுக்கிறது உண்டு, அடுத்ததாக லட்சியத்துக்காக கிறிஸ்துவையை பணயம் வைக்கிறவர்கள் உண்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் லட்சியம் வைப்பது தவறல்ல, நோக்கம் வைப்பது தவறல்ல, ஒரு டார்கெட் வைப்பது தவறல்ல. இட் இஸ் நாட் ராங். கடவுளே உங்களுக்கு சொல்லிடுவார், நீ இதை படி, இந்த வேலை செய், இந்த தொழில் செய், இல்லை நீ ஊழியம் பண்ணு சொல்லிட்டு கடவுளே சொல்லுவார். நல்லா ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப 12வது படிக்கும்போதே சர்ச்சில் இருக்கிற சிலர்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி அடுத்து என்ன பண்ண போகிற, எந்த பைபிள் காலேஜ் போப்பெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2-3 பேர் போயிட்டாங்க பைபிள் காலேஜ் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து போயிட்டாங்க. அதில் நான் நினச்சேன்னா அவங்கள மாதிரி நானும் +2 முடிச்சோன்னு என்ன பண்ணிடணும், பைபிள் காலேஜ் நினச்சி மனக்கோட்டெல்லாம் கட்டியிருந்தேன். கட்சியில் பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட் நடந்தது. ஒரு ஊழியக்கார் ஜெபம் பண்ணும்போது ஒரு அண்ணன் எங்களுக்காக என்னை கூட்டின்னு போயிட்டு,
தம்பி இப்போ ஜெபம் பண்ணிக்க, அவர் வந்து ஊழியக்கார் தான், ஜெபம் பண்ணி சொல்லும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி கை வச்சு ஜெபம் பண்ணார். என் தம்பி ஊழியத்துக்காக போகிற பிரபலம் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் சொல்லி வேறு கொடுத்தார், ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. அவர் இப்போ ஒரு சேலத்தில் ஊழியம் பண்ணுறார். அந்த கை வச்சு சொன்னார், தம்பி உனக்கு இப்போ ஊழியத்துக்கு அழைப்பு இல்லைப்பான்னு சொல்லிட்டார். அது எனக்கு அப்படியே மூஞ்சலாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம நினச்சிருந்தோம் உடனே போயிட்டு +2 முடிச்ச உடனே ஒரு பைபிள் காலேஜ் போய்ட்டு ஊழியம் பண்ணணும், ஏன்னா 2000 யார் வரப்போகிறது அந்த பயம். அதுக்குள்ளே நல்லா பண்ணணும்னு சொல்லிட்டு, நீ 2000 இல்லைப்பா 2050 நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு நீ இப்போ போய் வேலை செய்ய சொல்லிட்டு விட்டார். அவ்வளோதான். படிக்க நினச்சேன், படிக்க முடியாத சூழ்நிலை. ஒரு காலேஜில் போய் படிக்கணும்னு பார்த்தேன். ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க், +2ல் ஃபஸ்ட் மார்க். காலேஜில் கூட அப்ளிகேஷனும் போட்டேன். பட் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சென்னைக்கு வந்து நான் வேலைக்கு வந்தேன். ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு ஊழியம் சென்ற லக்கு இருந்தது, நோக்கம் இருந்தது, ஆனால் சூழ்நிலைகள் சரியில்லை. அதுக்கப்புறம் வேலை செய்து கொண்டே படித்தேன். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரும்போது நான் முடிவெடுத்தேன், இனிமேல் நமக்கு வந்து ஊழியத்துக்கெல்லாம் ஆகாது, ஏதோ பாஸ்ட் கூட போயிட்டு ஒரு மாலை ஊழியம் இல்லை ஞாயிற்றுக்கிழமையில் என்னென்ன ஊழியெல்லாம் பண்ண முடியும் பண்ணு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போயிட்டேன். நானும் ஒரு நண்பரும் சேர்ந்து பிஸ்னஸும் கை கொடுக்கல. தட் மீன்ஸ் பிஸ்னஸை சாதிச்சலான்னு நினச்சிக்கும் போது கடவுள் ஒரு நாள் ஊழியக்கார் மூலமாக கூட்ட, தம்பி நீ ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கல, ஏன் என் கூட வரக்கூடாதுன்னு கேட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, வருவேன் என்று விருப்பம் இருந்தாலும் வருவதற்கு என்னால் முடியாது. ஆனால் கர்த்தர் இடைப்பட்டார், வேதத்தில் என்ன கூட பேசினார். நான் உடனே ஒப்பு கொடுத்தேன். என்னப்பான்னு மறுநாள் கேட்டார், வரேன் பாஸ் சொல்லிட்டேன். அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி ஒரு சிலர் ஒரு விதமான வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி வேலை இல்லாதனால, வருமானம் இல்லாதனால ஊழியத்துக்கு வந்துடான்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் கூட இன்னொருத்தர் வந்து சொல்கிறாரு, பேசின்னு இருக்கிறார். அதெல்லாம் வேறு மைண்டில் வருது. யாருனே அதெல்லாம் சொல்லட்டும், கர்த்தர் என்னை போக சொல்லியிருக்கிறார், எதுவும் பெறாமல் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாளில் படிக்க உதவி செய்தார். படிக்க போனேன். அதுக்கப்புறம் சென்னைக்கு வரமாட்டேன் என்று தீர்மானம் எடுத்தேன். ஆனால் கர்த்தர் எங்கே தான் கொண்டு வந்தார் பாருங்கள். எல்லாம் நம்ம நோக்கம். நான் சொல்ல புரியுதுங்களா உங்களுக்கு? நான் வரமாட்டேன், இல்லை நான் வருவேன், வர விடலை. நான் வரவே மாட்டேன், அது இவர்கிட்ட வரமாட்டேன், அங்கே தான் ஆண்டவர் வர வச்சார். அப்புறம் வந்தாலும் இந்த ஊருக்கு வரமாட்டேன், அங்கே தான் வர வைக்கிறார். புரிந்து வராமல் சொல்லுங்க பாருங்க. இன்னைக்கு நம்முடைய விருப்பம், சுயத்தை முன்னிறுத்தி அநேக விசுவாசிகள் ஏமாந்து போகிறார்கள். நான் சொல்றது வெறும் ஊழியத்தை மட்டும் சொல்ல, படிப்பில், வேலையில், தொழிலில். நான் நினைச்சதை சாதிக்கணும், என் தொழிலில் நான் நினைச்ச படிப்பு தான் படிக்கணும், ஓகே தப்பு கிடையாது, கடவுள் சித்தமான நடக்கட்டுமே. இதை வியாபாரம் பண்ணி நான் பெரிய ஆள் ஆவேன். வசனம் சொல்லுகிறது யாக்கோபில, இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே எவ்வளோ நாள் தங்கி, அல்லது சிங்கப்பூர், மலேசியா, துபாய், மஸ்கட்டுக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி என்ன செய்து, அல்லது எதனா ஒரு தொழில் செய்து என்ன பண்ணுவேன்? நல்லா சத்தமாக சொல்லுங்கள், இதான் ரொம்ப முக்கியம். சம்பாத்தியம் நல்லா சம்பாரிச்சிங்க வந்து வீட்டை கட்டு போகிறேன்னு சொல்லுகிறவர்களே கேளுங்கள், ஒரு ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். போகிறது தப்புன்னு ஆண்டு சொல்ல, ஒரு ஆமே சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி போகிறேன், சம்பாதிக்க போகிறேன், வந்து என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போகிறேன் சொல்லுகிறவர்களே கேளுங்கள். 14 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. புகையை போல் இருக்கிற ஒரு வாழ்க்கை. தட் மீன்ஸ் எப்போ நமக்கு மரணம் வரும், அழிவு வரும் என்று நமக்கே தெரியாது. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம், ஆதலால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாலாம். யாருக்கு சித்தமானால் இதை யார் வைக்க முடியும் என்று சொன்னால், இந்த உலகில் நான் ஏன் இருக்கிறேன் என்று ஒரு மனுஷன் புரிஞ்சுக்கினானா இதை வைப்பான். நான் எங்கே போகிறேன் என்று அந்த கேள்விக்கு தெளிவாய் நிற்கிற ஒரு விசுவாசி, அது வந்து 1 வருஷம் விசுவாசியா இருக்கலாம், 10 வருஷம் விசுவாசிக்கலாம், 20 வருஷம் விசுவாசி கூட இருக்கட்டும், அது பற்றி பிரச்சனை கிடையாது. புதுசா வந்தவங்களும் இந்த கேள்விக்கு நிச்சயம் தெளிவாக இருப்பாங்க. ஒரு சிலர் 20 வருஷம் ஆனாலும் இதில் தெளிவில்லாமல் இருப்பாங்க சில பேர். அப்படி கிடையாது. யார் தேவனுடைய வழிக்கு நேராக செல்ல வேண்டும் என்று, தட் மீன்ஸ் பரலோக வாழ்க்கை அல்லது தேவனோடு கூட இருக்க, பரலோகம் கூட வேணாம், அது கூட 2வது தான். ஆண்டவர் பரலோகம் 2வது தான். நான் சொல்ல புரியுதுங்களா? எதுவும் நான் சொல்ல புரிகிறது. நித்திய ஜீவன் ஓகே, ஆனால் நித்திய ஜீவன் அவருக்குள் தான் இருக்கிறது. அப்போ யார் தான் முக்கியம்? அவர் தான் முக்கியம். பரலோகம் பண்ணு சொல்கிறதுனால பரலோகத்தை முக்கியப்படுத்தி யாருக்கு பின்னாடி கீழே வச்சிடக்கூடாது, இயேசு கீழே வச்சிடக்கூடாது. இயேசு அவருக்குள் நித்திய ஜீவன். அப்போ இயேசுக்குள் என் வாழ்க்கை இருந்தால் எனக்கு எது கிடச்சிட போகுது? நித்திய ஜீவன் கிடச்சிடும், பரலோகம் கிடச்சிடும். அப்போது அதை முன்னிறுத்துகிற ஒரு விசுவாசி சொல்லுவான், 15வது வசனம், ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால். சித்தம் இருந்தாலும் யார் உயிரோடு இருக்கணும்? நான் சொல்றது புரிகிறது. சித்தெல்லாம் ஆண்டவர் வச்சார், ஆனால் ஓகே பண்ணிக்கப்பா போ சொல்லிட்டார், நீ இதை படிச்சிக்கோ,
இதை ஊழியம் பண்ணிக்க போ, இந்த ஊழியத்தை தான் போ, நான் அழைச்சிட்டேன் போன்னு சொன்னாலும் என்ன இருக்கணும்? உள்ளே கொஞ்சம் காற்று இருக்கணும். எந்த காற்று சொல்ல மாட்டேங்கிறீங்களா? எந்த காற்று? இந்த காற்று கிடையாது. மூச்சு உள்ளே போன மூச்சு நின்று விட்டால் போச்சு. ஓகே, எல்லாத்தையும் ரெடியாக இருக்கணும். ஏன்னா நம்முடைய ஜீவன் யார் கையில் கிடையாது. உண்மையாக நான் சொல்லுகிறது வேத வார்த்தையின்படி சொல்லுகிறேன். இதை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தமானால் நாங்களும் அல்லது நானும் உயிரோடு இருந்தால் எதை செய்வேன்? இன்னதை செய்வேன், இந்த வேலையை செய்வேன், இந்த தொழிலை செய்வேன், அல்லது இந்த படிப்பை படிப்பேன், அல்லது சித்தமான ஊழியம் பண்ணுவேன், அல்லது நான் விசுவாசியாக இருந்து சபைக்குள்ளே இந்த பணியை செய்வேன். நிறைய இருக்குது, ஒன்று மட்டும் கிடையாது. நான் சொல்ல 4-5 மட்டும் கிடையாது. எல்லாத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். பட் அந்த நோக்கம் ஒரு விசுவாசிக்கு தெளிவாக இருக்கணும். நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய கிருபைக்குள் இருக்கிற ஒரு மனுஷன் வந்ததை புரிந்து கொள்ள வேண்டும், இருக்கிறதை புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த இருக்கிறதால நிறைய பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். அது 40 வருஷமோ 50 வருஷமோ 60ஓ 100 கூட வச்சுக்கோ. இந்த 100 வயதுக்குள் அல்லது 70லேருந்து 100 வயதுக்குள் இருக்கிற பிரச்சனைகள் நிறைய, சவால்கள் நிறைய, போராட்டங்கள் நிறைய. அது சொந்த பந்தங்களோ அல்லது குடும்பத்துக்குள் இருக்கிற நபர்களோ ஆவிக்குரிய நபர்களோ உலக பிரகாரமான நபர்கள் மூலமாகவோ எல்லாவற்றிலும் நம்ம உள்ளே போயிட்டு தான் வரணும். அது மாற்ற முடியாது. ஏன்னா அது கடவுள் ஒன்றும் உருவாக்கி வைக்கல. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மனிதனே தேடிக்கொண்டான். அவன் பாவம் செய்ததனால் தோட்டத்தில் இருந்த வாழ்க்கையை விட்டுவிட்டு தோட்டத்துக்கு வெளியே அவன் வேலை செய்து வியர்வையோடு வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்தை நடத்த வேண்டிய பொறுப்புக்குள் தள்ளப்பட்டான். பெண் அவள் கர்ப்பத்தில் இருக்கும்போது வேதனையோடு கூட தான் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அதற்காக அவள் ஒப்பு கொடுக்கப்பட்டாள். இந்த காலை நேரத்தில் ஏன் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும்னா, ஏன் இவ்வளோ பாடுகள், ஏன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ பண்ணி ஜபம் பண்ணி கேட்க மாட்டேங்குது, ஏன் இவ்வளோ நான் உண்மையாக கொடுக்குறேன் இருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் பிரயாசப்படுறேன், ஆண்டவர் ஏன் என்னை இன்னும் மேன்மைப்படுத்தாமல் இருக்கிறாரு, இன்னும் எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்காமல் இருக்கிறான்னு ஒருவேளை நீங்கள் நினைத்தால், you need to find the reason from the Lord. ஆண்டவரிடத்தில் இருந்துதான் நீங்கள் இதற்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கிறது. ஒன்று வேதம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜபதியானம், இன்னொன்று நீங்கள் விசுவாசிகளாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிறோடு கூட இருந்தால் ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணணும். பெற்றோர் பிள்ளைகள் பேசணும். நான் சொல்வது விசுவாசிகளாக இருந்தால் கணவன் மனைவி பேச வேண்டும், ஒப்பு கொடுக்கணும், சில காரியங்களை அறிக்கையிடணும். ஏன் எந்த காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் பாவம் இருக்கிறது, எது தீட்டு என் குடும்பத்தில் இருக்கிறது. பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள். அந்த நேரத்தில் அதில் புளிப்பு கலந்த ஒரு மாவோடு கூட அவர்கள் பண்டிகை என்ன பண்ண மாட்டாங்க, கொண்டாட மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் தீட்டானதை வைத்து பஸ்காவை கொண்டாடக்கூடாது. இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தீட்டாக இருக்கிறதோ, அசுத்தமாக இருக்கிறதோ, அதை நம்முடைய வாழ்க்கை குடும்பத்திலிருந்து அகற்றினால் நிச்சயம் ஒரு விடையை கர்த்தர் கொடுப்பார். நான் ஏன் அங்கே இருக்கிறேன் அப்படின்னா, நீ இதற்காக மகனே, இதற்காக மகளே நீ இருக்கிற, நீ இதை வைத்து நீ வேலை செய், இதை வைத்து படி, இதை வைத்து முன்னேறு, இதை வைத்து ஊழியம் செய், இதை வைத்து நீ ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ் என்று நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பாதையில் நீங்கள் நல்லா போய்கொண்டே இருக்கலாம். இதை புரியல, இதை சரி பண்ணி கொள்ளலைன்னா என்ன முயற்சி எடுத்தாலும், அதை சொல்லுவாங்களே, என்ன குட்டிக்காரனை அடித்தாலும் அதுக்கு சொல்யூஷன் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணாலும் உங்களுக்கு பதில் கிடைக்காது. எத்தனை ஊழியக்காரர்கிட்ட போனாலும் ஒரு முறையான ஒழுங்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியாது. அப்போதைக்கு டெம்பரவரி ரிலீஃபோடு கூட வாழ்ந்து கொண்டு போகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆகவே இந்த காலை நேரத்தில் நான் ஏன் இருக்கிறேன்? ஒருவேளை கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்துக்கான ஒரு முக்கிய நபராக வச்சுருப்பார். நீங்கள் வயதானு நினைக்காதீங்க, உங்களுடைய ஜபம் உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறும். இந்த மாதிரி விசுவாசிக்கிறேன். இதுதான் அங்கே இதான் ஊழியமே. நீங்கள் கேட்கணும், என்ன சர்ச்சுக்கு வரலையா, 2 தட்டு தட்டணும். தட்டு மீன்ஸ் கையில் போய் தட்டுறாதீங்க, வாயில் கேட்கணும். ஏன் இப்போ எங்கே போகிறேன், ஆலயத்துக்கு போகாமல் எங்கே போகிறேன், ஏன் ஜெபம் பண்ணியா, அதான் உங்கள் ஊழியம். சபையில் வந்தால் நீங்கள் விசாரிக்கிறவங்களாக இருப்பீங்க, நீங்கள் அன்பாக பேசுகிறவங்களா இருப்பீங்க, அதான் உங்கள் ஊழியம். தட் மீன்ஸ் அதான் உங்கள் வாழ்க்கை. சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில், தொழிலில், வேலையில், நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கிறீங்களா? கர்த்தர் அதான் உங்கள் நோக்கத்தமாக கூட வச்சுருப்பார். இது நீங்கள் புரிந்து கொண்டு வாழணும், இணைந்து கொண்டு வாழ வேண்டும், ஒருமனமாக வாழ வேண்டும்.
இந்த நோக்கத்தை நிறைவேற்றினால் நீங்கள் போகிற பாதையில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் நீங்கள் வச்சிருக்கிற அந்த உறுதியான விசுவாசம் தடைபடாது. எத்தனை பேர் விசுவாசிகள்? 63 சொல்ல முடியுமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் போகும்படி அழைக்கப்பட்ட போது இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான். ஓகே, அப்போ அவனுடைய வாழ்க்கை ஒரு இடத்தில் இருந்த வாழ்க்கை அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு புறப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த இடம் அவனுக்கு தெரியாது, இருந்தான். இப்போது இருக்க போகிற இடம் வேறு. ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் வசனம் சொல்லுங்க பாலாம். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து ஈசாக்கோடும் யாக்கோபோடும், இதுதான் இருக்கிற வாழ்க்கை. இருந்த வாழ்க்கை, இருந்த பட்டணம் ஊர் என்ற பட்டணம், கல்தேய பட்டணம். அவருடைய பெற்றோர் அவர்கள் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்த ஒரு பெற்றோர். இவனுக்கு ஆண்டவருடைய குரல் வெளிப்பட்டது. அந்த ஆண்டுடைய குரலை கேட்டு கீழ்ப்படிந்து, நீ போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குறேன், உன் தேசத்தில் விட்டுருன்னு சொன்னார். விட்டுட்டான், புறப்பட்டு வந்துட்டா. ஆனால் அந்த இடத்துல எப்படி தான் இருக்கிறான்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எப்படி தான் இருந்திருக்கிறான்? பரதேசியை போல சஞ்சரித்து. கரங்களுக்கு சொல்லாமா? வந்துட்டோம், தாய் என்கிறதான அந்த ஊரிலிருந்து வந்துட்டோம், உலகத்துக்கு வந்துட்டோம், உலகம் என்கிற ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி தான் வாழ்க்கை? பரதேசி தான், நிலை கிடையாது. அப்போ எதுவுமே நிலை கிடையாது. கொரோனா நல்ல ஒரு பாடம். அது இப்போ அதெல்லாம் மறந்துட்டாங்க நிறைய பேர். அந்த நேரத்தில் அழுது போராடுறது, கேஸ் கிடைக்கல, அது கிடைக்கல, ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கல, ஐயோ ஐயோ சொல்லிட்டு எல்லாம் கும்பிடுச்சுன்னா சர்ச்சு ஓப்பன் பண்ணலையா, திருவிருந்து கொடுக்கலையா, எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. இப்போ மறுபடியும் பழைய குருடி சர்ச்சுக்கு போகணுமா, நான் திருவிருந்து போய் ஆகணுமா, ஏன் அவெல்லாம் வரமாட்டாங்களா? என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி தான். நீ எதனா பேசிக்கோங்க, எல்லோரும் அப்படி பண்ண மாட்டாங்க. நான் சொல்லுது புரியுது நான் சொல்லுது. ஸோ என்னென்னா, அந்தந்த நேரத்தில் பாடுகள் பிரச்சனை வந்தால் அப்படியே போட்டு அப்படியே டென்ஷனாக, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடுது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிகள்? அரங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா? இதை புரிஞ்சிங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் உங்களுக்கு விடையில் தெளிவு கிடைக்கும், ஒரு கிளாரிட்டி. இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்தது, இதில் ஏன் ஆண்டு இப்போ என்னை விடுவிச்சிருக்கிறாருன்னா, அதில் ஏதோ எனக்கு குறை இருக்கிறது அல்லது நல்ல காரியமும் இருக்கிறது. அது பாடத்தை வைத்துக்கொண்டு அடுத்த பாடத்துக்கு முன்னேறணும். இதை செய்கிற தேவ பிள்ளைகள் பரதேசி வாழ்க்கையை குறித்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஆபிரகாம் குறித்து என்ன சொல்கிறது? பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் எதில் தான் குடியிருந்தாரா? கூடாரம். கூட வந்த அண்ணன் பையன் லோத்து என்ன பண்ணிட்டாரு? எங்கே போயிட்டார்? அவர் சோதம் போயிட்டார். அங்கே போயிட்டா அவர் நல்ல வீடெல்லாம் கட்டிட்டார். ஆமீன். வீட்டில் கதவுலாம் போட்டுருக்கு. அந்த கதவுல போட்டு பூட்ட தூதர்களை வந்து உள்ளே அனுப்புகிறார் அவர். அடுத்தது ஊரில் பெரிய ஆயிட்டார் அவர். அந்த ஊர் வாசலில் உட்காருனாங்கன்னா அந்த ஊர் தலைவர்னு அர்த்தம். அந்த கிரேடுக்கு அவர் போயிட்டார். ஆனால் நம்மால் எப்படி தான் உட்காந்துருக்கிறாரு? கூடாரத்தில் உட்காந்துன்னு, எப்பா ஈசாக்கே வாடா, பேரா வாடா, யாக்கோபு வாடா சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? எங்கே தான் உட்காந்துருக்கிறாரு? அங்கே உட்காந்து இன்னும் ஓட்டின்னு இருக்கிறார் நம்மால். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆனால் விசுவாசத்தை அவர் விடவில்லை. இதுதான் முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது வசனம் பத்தியெல்லாம் சொல்லுங்க பாலாம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு இதை விட பெட்டர் பிளேஸ் கடவுள் கொடுக்க போகிறார். அதுதான் பரமதேசம், பரமகாணம். இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? கூடாரம் போல ஒரு வாழ்க்கையா? பரதேசி போல வாழ்க்கை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட வேண்டாம். ஏன்? ஒரு பரமதேசம் நமக்காக காத்திருக்கிறது. இதுக்காக உங்கள் வேலை, தொழில், படிப்பு, லக்கு அது இதுன்னு சொல்லிட்டு அந்த டார்கெட்டை விட்டுற வேண்டாம். இங்கே எனக்கு இன்னும் உயர்வு கிடைக்கல, இன்னும் நான் வீடு கட்டல, அதை கட்டல, இன்னும் நான் பரதேசி மாதிரி ரவுண்ட் அடிச்சுருக்கிறேன் சொல்லி இன்னும் நான் எப்போ பேங்க்கில் ஒரு 10 சவரம் என் பொண்ணுக்காக சேர்த்து வைக்கிறது. இப்போ தான் 10 வயசு கூட ஆயிருக்காது, 10 நாள் தான் ஆயிருக்கும். சாரி 10 வயசு 10 நாள் தான் ஆயிருக்கும். இப்போ எப்படி ஒரு 10 சவரம் சேர்த்து வைக்கணுமே? எப்பா நீ முதல்ல சர்ச்சுக்கு வாப்பா, முதல்ல உட்காந்து வேதத்தை வாசி, ஜபம் பண்ணுறியா? இல்லை அவங்களாம் 100 சவரம் சேர்த்துட்டாங்க. யார்? என் சொந்தக்கார பொண்ணுக்கு 100 சவரம் அவங்க சேர்த்து போட்டோம். நான் சொல்ல புரியுதுங்களா? அவங்க சேர்த்து போட்டோம். உனக்கு ஏன்? உன் லக்கு என்ன? வாட் இஸ் யுவர் பர்பஸ் இன் யுவர் லைஃப்? வாட் இஸ் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப்? அது அப்புறம் பார்த்துக்கலாம், விடு. அது கர்த்தர் பார்த்துக்குவார், அப்போ பார்த்துக்குவார். நான் இப்போ என் வேலையை தான் செய்வேன்.
தட் மீன்ஸ் நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். இப்போதுக்காக உழைக்கணும், சேமிப்பும் தவறு கிடையாது. அதை பற்றி ஒரு செமினாரே, ஒரு நல்ல ஒரு ஸ்டடியை நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இதுக்காக நித்திய ஜீவனை விட்டுற வேண்டாம், கடவுளுடைய இலக்கை விட்டுவிட வேண்டாம், கடவுளுடைய நோக்கத்தை நீங்கள் அடமான வச்சிட வேண்டாம். You should not neglect the worship in the church. You should not neglect the ministry in your hand in the church. கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஊழியத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. சபையில் கடவுளுடைய ஆராதனை அலட்சியம் பண்ணாதீங்க. கடவுளுடைய ஜபம் உங்கள் குடும்பத்தில், நான் சொல்கிறேன், சபை கூட வச்சுருங்க, குடும்பத்தில் இருக்கிற ஜபத்தை நீங்கள் அலட்சியம் பண்ணாதீங்க. யாக்கோபு உட்காந்தான சும்மா உட்கார்ல கூடாரத்தில் பேர பிள்ளைகளோடு, அவன் ஒரு தீர்க்கதரிசியாக அமர்ந்திருந்தான். பாருங்கள் வச்சுராம சொல்ல முடியுமா? ஈசாக்குக்கு பிள்ளை பிறக்கும்போது 2 குழந்தை முட்டிக்குன்னு சொல்லும்போது அந்த ரெபெக்கா போய் விசாரிக்கிறாளாம். ஒரு ஊழியர் சொல்லும்போது விசாரணை பண்ணிது வேற யாரும் கிடையாது, ஆபிரகாம் என்கிற தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். கரங்களை வச்சுராம சொல்ல முடியுமா? வேதத்தில் இல்லை, பட் அந்த யூதருடைய பாரம்பரிய கதையின்படி சொல்ல போனால் he was the prophet. வேதமே சொல்லுகிறது அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது அவன் கடவுளுக்கு ஒரு சிநேகிதன் என்று சொல்லுகிறது. ஆனால் வாழ்க்கை கூடார வாழ்க்கை, ஆனால் அவருடைய வாழ்க்கை பரதேசி வாழ்க்கை. தட் மீன்ஸ் நிரந்தரம் கிடையாது, திடீர் டென்ட்டை மாற்றி போயினே இருக்கணும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற பரமதேசத்துக்கு நேராக உங்கள் டார்கெட் இருக்கிறதா? இன்னைக்கு சாப்பாட்டுக்காக, இந்த மாதம் வருமானத்துக்காக இதை காட்டணும் அதை காட்ட சொல்லிட்டு கடவுளுடைய நோக்கத்தை நீங்கள் மிஸ் பண்ணால் சபையை குறை சொல்ல வேண்டாம், ஊழியர்களை குறை சொல்ல வேண்டாம், விசுவாசிகளை சக விசுவாசிகளை குறை சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் மேலே கர்த்தரை குறை சொல்ல வேண்டாம். புரிந்து வராமல் சொல்ல முடியுமா? நான் சொல்ல புரியுதுங்களா? தப்பில் நம்ம மேலே வச்சுக்கினேன், நம்ம டார்கெட், நம்ம விருப்பம், நம்ம சித்தம், நம்ம நோக்கம், நம்ம சுயம், நம்ம வருமானம், நம்ம சாப்பாடுன்னு வச்சுட்டு கடவுளை கீழே தள்ளிட்டு, 2ஆம் பட்சத்தில் தள்ளிட்டு, அப்புறம் ஏமாந்து போய் அடிபட்டு வந்து என்னை யாரும் உயர்த்தவில்லை, எனக்கு யாரும் கை கொடுக்கவில்லை என்று கடவுளை தவறாய் பேச வேண்டாம். ஆபிரகாம் இந்த விஷயத்தில் அவர் ஒரு ஸ்டடியாக இருந்தார், எல்லா பிரச்சனையும் சந்தித்தார். பொய்யும் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட எதுவும் சொல்லிட்டார், அவர் பொய்யும் சொல்லிட்டார், தவறான விதத்தில் போய் திருமணத்தையும் பண்ணிட்டார், அதற்கான விளைவையும் பார்த்துட்டார். ஆனால் கடவுளோடு கூட இருக்கிற விசுவாச வாழ்க்கை அவர் விடவே இல்லை. கரங்களை வச்சு சொல்ல முடியுமா? அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார். அப்போ இந்த கூடாரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம்தான். ஆனால் கூடார வாழ்க்கை, பிரச்சனை இல்லை உலகம், பிரச்சனை இல்லை மக்கள் மத்தியில், பிரச்சனை இல்லை குடும்பம் தான் வாழ்ந்தார். ஆனால் அவருடைய நோக்கம் அங்கு ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரம் காத்திருக்கிறது, பரலோக வாழ்க்கை எனக்காக காத்திருக்கிறது சொல்லி அதற்காகவே அவர் வாழ்க்கையை உலகத்தில் மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகளோடு கூட வாழ்ந்து அவர் மரித்தார். இந்த காலை நேரத்தில் அவருக்கு தெரியும், நான் எங்கேருந்து வந்தேன்னா, எதை விட்டுட்டு வந்தேன், அது அந்த கடவுள் வேறு கடவுள், நான் வாழ்கிற இடம் கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தேசம், நான் எங்கே போக போகிறேன், கடவுள் இருக்க எனக்கு கொடுக்க போகிற, கடவுளோடு கூட வாழப்போகிற ஒரு தேசத்தில் நான் இருக்க போகிறேன் என்கிறதான ஒரு நோக்கம். அதை நாம் தொடர்ந்து நாமும் பற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.